அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் கேது பகவானுடன் இணைந்து அமர்ந்து இருப்பதால் பூர்வீக வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சில அன்பர்கள் சென்று வருவீர்கள். குழந்தைகளின் வழியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து தங்களது ஜென்ம ராசியை பார்ப்பதால் தங்களது எண்ணம், சொல், செயல் போன்றவற்றில் நேர்மறையான எண்ணங்கள் தேவை. தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். சில மேசராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். இந்த வாரத்தில் பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் மிகவும் யோகமான காலமாக உள்ளது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் தாங்கள் மேற்கொள்ளுங்கள். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரமும் தாராளமாக இருக்கும். எந்த ஒரு வேலையையும் மேசராசி என்பர்கள் வெற்றிகரமாக எளிதில் செய்து முடிப்பீர்கள். தங்களது வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் லாபம் அடைவீர்கள். சில மேசராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் ஏற்படும். ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாக உள்ளது. தங்களது வாழ்க்கை நிலை நன்கு உயரும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். சில அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சமற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பவர்களே,
தங்களது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதியான சுக்கிரன் அமர்ந்திருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும். இதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். அத்துடன் சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்திருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மிகவும் நல்ல பலன்களை தங்களுக்கு வழங்குகின்றார். தங்களது ராசிக்கு தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் தங்களது கர்மஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும். தங்களது எண்ணம், சொல், செயல் போன்றவற்றில் நேர்மறையான செயல்களை கொண்டிருந்தாலே போதும், அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும். எதிர்மறையான எண்ணங்களை தாங்கள் கனவிலும் நினைக்கக்கூடாது. தங்களுக்கு இருந்த நாள்பட்ட நோய்கள் தங்களை விட்டு அகலும். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகளும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் தங்களது விருப்பம் இல்லாமலேயே தீவிரர்களுடைய தொடர்பும், அதனால் சில இன்னல்களும் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாகும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களும் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பும் அமையும். ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் செய்வதன் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் உச்சமற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு திடீர் பணவரமும் உண்டாகும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும் தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்திருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது மிகவும் யோகத்தரக்கூடிய அமைப்பாகும். அந்த பாக்கியஸ்தானத்தை தங்களது ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் பார்ப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய சிறந்த அமைப்பாகும். தங்களது நேர்மறையான எண்ணங்களே தங்களை மிகவும் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். பகைவர்களை பாராட்டும்படியான
வீரதீர செயல்களையும் புரிவீர்கள். தங்களது ராசிக்கு விரய ஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்து இருப்பதால் தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக மிதுன ராசி அன்பர்கள் இருப்பீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். சில அன்பர்களுக்கு குழந்தை பேரும் ஏற்படும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களும் உதவிகரம் நீட்டுவார்கள். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் அமையும். ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். பொருள்வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக சில மிதுன ராசி அன்பர்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகும். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரய ஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிதுன ராசி அன்பர்களுக்கு சுப விரயமே ஏற்படும். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்குவீர்கள். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் தேடி வரும். வாகன வசதிகள் பெருகும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில கடகராசி அன்பர்களது வீட்டில் கட்டிடப் பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவராக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை கடகராசி அன்பர்கள் சந்திக்க நேரிடும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. தங்களது ராசிக்கு சுகஸ்தானங்களை சுப கிரகங்கள் பார்ப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும். இதனால் சில கடகராசி அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது செயல்பாடுகள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக கடகராசி அன்பர்கள் இருப்பீர்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றிலும்
சில அன்பர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கடகராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு அமையும். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரமும் ஏற்படும். வெளியூர் பயணங்களாலும் நன்மைகள் அடைவீர்கள். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் திறம்பட எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சில கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி என்பவர்களை தங்களது ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் மற்றும் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் சிம்மராசி அன்பர்களுக்கு உள்ளது. இதனால் இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது பந்தம் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமண பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பம் ஆகும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. இல்லையெனில் தங்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். எந்த ஒரு செயலை செய்வதிலும் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிட வேண்டாம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் 2 நாட்கள் கழித்து எடுப்பது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. எதிலும் பொறுமை காப்பது மிக மிக நல்லது. ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக சிம்மராசி என்பர்கள் இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம் நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சில அன்பர்களுக்கு கிடைக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில சிம்மராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பும் அமையும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும்.
புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களையும் புரிவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் சில கன்னிராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் கன்னிராசி அன்பர்களுக்கு உள்ளது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக அனைத்து வகையான முயற்சிகளையும் தாங்கள் மேற்கொள்ளலாம். தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் தங்களது பேச்சில் சற்று நிதானம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். பகைவர்கள் கூட தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களையும் புரிவீர்கள். தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து தங்களது ஜென்ம ராசியை பார்ப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும். இதனால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடி நிறைவேறும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பூர்வீகத்தின் மூலமாக நல்ல பலன்களை பெறுவீர்கள். தங்களது குழந்தைகளின் செயல்பாடுகளினால் தங்களது மதிப்பு உயரும். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். இந்த வாரத்தில் துலாம் ராசிக்கு அனைத்து கிரகங்களும் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளை மேற்கொண்டு தங்களது வாழ்க்கை தரத்தை நன்கு உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை
மிகவும் எளிய நிலையில் அடைவீர்கள். ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். பகைவர்களும் நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். வாகன வசதிகள் பெருகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள ராசி அதிபதியான செவ்வாய் தங்களது ஜென்ம ராசியை பார்ப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாக உள்ளது. தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகளும் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தாயாரின் வழியில் இருந்த பிணக்குகள் அகன்று தாய் வழி உறவு நன்கு மேம்படும். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிக மிக நல்லது. தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உள்ளது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும், ராசிக்கு 4ஆம் இடமான வீடு, வண்டி, வாகன ஸ்தானத்தையும், ராசிக்கு விரயஸ்தானத்தையும் பார்ப்பதால் மிகவும் நல்ல பலன்களை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடைபெறும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. தங்களது ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சொந்த தொழில் புரிபவர்கள் அதிக அளவு முதலீடு செய்து நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். யாருக்கும் தாங்கள் தற்சமயம் அறிவுரை கூறாமல் இருப்பது மிக மிக நல்லது. ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை மிகவும் எளிய நிலையில் தாங்கள் அடைவீர்கள். ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை தாங்கள் வாழ்வீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரமும் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வாகன வசதிகள் பெருக்கும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசியை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்திருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும்.
மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவான் அமர்ந்து தங்களது ஜென்ம ராசியை பார்ப்பதால் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். தங்களது ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்திருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. இல்லையெனில் பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களது பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப்பெறுவீர்கள். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை மிகவும் எளிய நிலையில் தாங்கள் அடைவீர்கள். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் அமர்ந்திருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக உள்ளது. தங்களது நேர்த்தி கடன்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. சில அன்பர்கள் வேலையின் காரணமாக சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மகர ராசி அன்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழக்க நேரிடும். இதற்கு முன்ஜென்ம வினையே காரணம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால்
தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் உச்சமிட்டு அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை மிகவும் எளிய நிலையில் தாங்கள் அடைவீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களை, தங்களது ராசி அதிபதியான சனி பகவான் தங்களது ஜென்ம ராசியிலேயே ராகு பகவானுடன் இணைந்து இருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும். தங்களது ஜென்ம ராசியை குரு பகவான் பார்ப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக உள்ளது. தங்களது நிலை நன்கு உயரும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். தங்களது எண்ணம், சொல், செயல் போன்றவற்றில் நேர்மறையான எண்ணங்கள் தேவை. எதிர்மறையான எண்ணங்கள் தங்களது கனவிலும் நினைக்கக்கூடாது. தாங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியின் மூலமாக 4 பேர் நல்ல நிலைக்கு வந்தால் அவர்களது வாழ்த்துக்கள் தங்களது குடும்பத்தை நல்ல நிலைக்கு வளர்ச்சியடைய செய்யும். தங்களது செயல்பாடினால் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுடைய திட்டுக்கள் தங்களது வளர்ச்சியை முற்றிலுமாக தடுக்கும். தங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாக தாங்கள் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் மட்டுமே தங்களது ஜென்ம சனி காலத்தில் சனி பகவானின் கருணையினை தாங்கள் பெற இயலும். அவ்வாறு இல்லையெனில் ஈவு இரக்கமில்லாமல் சனி பகவானால் தாங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து இருப்பதால் வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம். புதுமனை குடி போகலாம். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாகும். தங்களது குழந்தைகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக உள்ளது. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் புதன் மற்றும் சூரிய பகவான் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் எந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வதன் மூலமாக இவற்றை தவிர்க்க இயலும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சில கும்பராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களது பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களை, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்திருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும்.
தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில மீனராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். சில மீனராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களுக்கு இருந்த நாள்பட்ட நோய்களும் கடன்களும் தங்களை விட்டு அகலும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது எண்ணம், சொல், செயல் போன்றவற்றில் நேர்மறையான எண்ணங்களே தேவை. தங்களது நேர்மறையான எண்ணங்களே தங்களை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். எதிர்மறையான எண்ணங்களை கனவிலும் நினைக்கக்கூடாது. தற்சமயம் மீனராசிக்கு 7.5 சனி காலம் நடைபெற்று கொண்டிருப்பதால் வீடுகளை நல்ல சுத்தமாக வைத்துக்கொள்வது மிகவும் அவசியம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை தாங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இல்லையெனில் சனி பகவானால் ஈவு இரக்கமில்லாமல் தண்டிக்கப்படுவீர்கள். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மீனராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில மீனராசி என்பவர்களுக்கு திடீர் பணவரவும் ஏற்படும். ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். தாங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜூலை மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். ரிஷப ராசியில் சுக்கிரன் அமர்ந்தும், மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்தும், மிதுனம் மற்றும் கடக ராசியில் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்தும், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் அமர்ந்தும், கும்பராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் வக்ரத்தில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். கடகராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு 8:26 முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு 12:31 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு 12:31 முதல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை 3:28 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதிகாலை 3:28 முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை 5:48 வரை சந்திராஷ்டமம் உண்டு. துலாம் ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிகாலை 5:48 முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி காலை 8:29 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் 16ஆம் தேதி வருகின்றது.